ஆதாயம் பெற வேண்டும் என்றோ, இங்கே அதிகமாக ப்ரொடியூசர் இல்லை என்பது எனக்கு தெரியும். அந்த ஒரு நோக்கத்தில் நான் இங்கே வரவில்லை என்பதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் நடித்தேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், படையப்பா என்று நினைக்கிறேன். அவர் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர், சிறந்த த பெஸ்ட் ஹியூமன் பீயிங். அதுக்கு ஒரு உதாரணம், ஏன்னா நன்றி மறப்பது நன்றன்று, நான் என்றைக்குமே நன்றி மறப்பவன் அல்ல. அந்த படத்தில் பேசுகிற தொகையை விட அதே அளவு அதிகமாக தேனப்பன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்னை தேடிக்கிட்டு இருந்துட்டு கொண்டாந்து வீட்டில் சேர்த்தாரு. படத்தில் நல்லா இருந்துச்சு அந்த காட்சி, நீங்கள் வர்றதுன்ட்டு எவ்வளோ சம்பளம் பேசுனாங்கன்னு கேட்டுட்டு அதிகமாக கொடுத்து செய்த ஒரு மாபெரும் கலைஞர், பெஸ்ட் ஹியூமன் பீயிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நண்பர் ராக்லைன் வெங்கடேஷ் அவர்களும் மிகப்பெரிய ப்ரொடியூசர்களுக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்குள்ள ஒரு மாமனிதர். அவரோட படத்திலையும் நான் நட்புக்காக கன்னடத்தில் எடுக்கப்படையில் திக்கஜருன்னு அதில் நான் நடிச்சிருக்கேன். மிகச்சிறந்த ஒரு செல்வாக்கு மிக்கவர், நல்ல மனுஷன், எது ஒன்று கேட்பார். வீரப்பன் கடத்தி கொண்டு போய் ராஜ்குமாரை வச்சிருந்த பொழுது ராக்லைன் வெங்கடேஷன் ரோல், பெரிய ரோல், நிறைய பேர் ஒருங்கிணைச்சி பணமெல்லாம் சேர்த்து பண்ணி அவ்வளோ பெரிய சாதனை பண்ண மனிதர். இப்போ நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. இப்போ தாய் கேந்திரம், தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருந்து அதிலிருந்து தான் 27 கிராஃப்ட் ஃபைட்டர்ஸ் யூனியன், டான்சர்ஸ், நடிகர் சங்கம், இந்த திரையரங்குகள், மீடியேட்டர்கள், பிஆர்ஓக்கள், இந்த மாதிரி லட்சம் 10 லட்சம் பேருக்கு கேந்திரமாக இருக்கிறது. அதுதான் மெயின் காரணம். முதல் காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு படகுல ஓட்டை விழுந்துருச்சுன்னா படகு கவுந்துடும். ஆனால் படகே ஓட்டையா இருக்கு. ஈஸியா ஒரே நாளில் இந்த திருட்டு வைசிடி, இந்த லோக்கல் சேனல், அது நீங்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் நிச்சயமாக லோக்கல் சேனலில் படம் போடுறதை வரவேற்பீங்களா? வரவேற்கிறது இல்லைல்ல, ரத்தம் கொதிக்குது. நான் இப்போ கொடைக்கானல் முந்தானத்து இருந்தேன், அங்கே 5 சேனல் இருக்கு. திரையரங்கில் வெள்ளையப்பால ஓடிட்டு இருக்க படம் இதில் ஓடு. காது குத்தா கல்யாணமா அணுகவும் விளம்பரம் ஓடிக்கிட்டே இருக்கு. விளம்பரத்தை வாங்கி 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 அவன் கொளிக்கிறான், நமக்கு 10 பைசா வரல. நான் என்ன சொல்றேன், இதை காப்பாற்றணுமா இல்லையா? அது இந்த புத்தகங்கள் எழுதியிருப்பேன், உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம சொத்தை காப்பாற்ற ஒரே நாள் கர்நாடகாவில் கிடையாது. காஷ்மீர்லேருந்து இது வரைக்கும் ஒரு நோட்டீஸ் விட்டுங்க, எந்த பேருந்திலாவது புதிய படம் காண்பிக்கப்பட்டால் தெரியப்படுத்துவதற்கு சன்மானம் வழங்கப்படும். ஒரு போன் நம்பரை போடுங்க, ஆளுகளை வைப்போம், 100 பேரை வைப்போம். ஒரு பஸ்ஸில் எவனாவது புது படம் போடுவானா? பஞ்சர் ஆக்குவோம். போராட்டம் பண்ணாம நம்ம சொத்தை நம்ம காப்பாற்றாம எதுவும் பண்ண முடியாது. அது ஒரு காரணம். இவ்வளவு பெரிய படம், மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இழப்புண்டா ஃபுல்லா 70% மக்கள் இன்னைக்கு எல்லாம் தேட்டர் வீசிட படம் பார்த்துறான். தேட்டருக்கு எப்படி வந்து படம் பார்ப்பான்? இது ஒரு ராணுவ பலத்தோட இந்த அமைப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கணும். சரி, இவங்க என்னடா அப்படின்னு நான் பார்த்து, ஏன்னா இன்னொரு இங்க வர்றதுக்கு ஒரு தார்மீக ஒரு காரணமும் இருக்கு. நான் தனிப்பட்ட முறையில் போய் என்னோட படம் மற்ற ஏரியாவில் வெளியாகி பாண்டிச்சேரி வெளியாகாம இருந்தது. அப்போ பாத்திமா பிவி கவர்னராக இருக்கையில் அங்கே அந்த கவர்னர் அந்த பாத்திமா பிவி அம்மாவுக்கு தேநீர் விருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அமைதி. பார்த்தா என் படத்தை அங்கே ஒரு பெரிய சேனலில் போட்டான். நான் போய் ஃபேமிலியோட உட்காந்து தர்ணா பண்ணுறேன். பார்த்தா ஏத்தாப்புல பாத்திமா பிவி கவர்னருக்கு தேநீர் விருந்து கொடுக்குறாங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி போலீஸ் என்னை வந்து கைது பண்ணாங்க. பண்ணிக்கோ, சாயந்தரம் விட்டாங்க. நான் சொன்னேன் போக மாட்டேன். யார் சேனலில் போட்டாங்களோ அவங்கள முதல்ல தூக்கி உள்ள போட்ட பிறகு நான் வரேன் அப்படின்னு சிந்தாமணி முருகேசன் அவர்கள் ஒரு நாள் பாண்டிச்சேரி முழுக்க திரையரங்க அடைச்சு பேராதரவு கொடுத்து அந்த போராட்டத்தில் ஜெயிச்சு 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு இங்கே வரவழைச்சு வாங்கினேன். யாராவது எந்த பத்திரிகையாவது அந்த செய்தியை போட்டதா? காப்பிரைட் ஆக்ட், சிவில் ஆக்ட்ல ஒரே நாள் இதை தடுத்து விட முடியும். எத்தனையோ அது விஷயம், அது தனி. சரி, இது விஷயமா நம்ம பேசலாம் அப்படின்ட்டு ராக்லைன் தேடுறேன், அட்ரஸே காணோம். கடைசி கேட்டு பார்த்தா ராக்லைன் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் கவுன்சில்ல மெம்பரே இல்லை. இல்ல, இது எவ்வளவு பெரிய கொடுமை. 690 இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. மொத்த உறுப்பினர்கள் 962.
நானும் தேடி தேடி பார்க்கிறேன், போன் போட்டா மலுப்பலா பதில் சொல்றான். இல்ல, தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில்ல உறுப்பினரே இல்லாத ஒருத்தர் எப்படி படம் எடுக்க முடியுது? என்ன பண்ணிட்டு இருக்கு சங்கம்? நாளைக்கு 150 பேர் குழந்தைகளை கொண்ட ஒரு தீவிரவாத அமைப்பு கூட வந்து ஆப்கானிஸ்தான் இருந்து படம் எடுத்துட்டு போயிடலாம். என்ன இருக்கு? நம்ம கர்நாடகாலயோ கேரளாலயோ போய் அதுல உறுப்பினர் ஆகாம நீங்க படம் எடுக்க முடியுமா? தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணுது? என்ன நிர்வாகம்? கட்டிங் பார்த்துட்டு காலாட்டிக்கிட்டு வாங்குறத தவிர வேற என்ன பண்ணாங்க? இதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு சிந்தாமணி முருகேசன் அன்னைக்கு ராணுவ பலத்தோட நிப்பாட்டினார். பாண்டிச்சேரியில மொத்தம் எத்தனை தியேட்டர்? காலை காட்சி, மத்தியான காட்சி, மாலை காட்சி போடல. அப்படி ஒரு சுமூக உறவு இருக்கணும். நம்ம சொத்தை காப்பாற்ற எல்லாம் ஓரணியில நிக்கணுங்கிற நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு குறை சொல்லலைங்க. தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பரே இல்ல, அப்புறம் எப்படி அவங்க கால்ஷீட் கொடுத்தார்? இல்ல, இதெல்லாம் ஒரு பொதுவான கேள்வியா கேட்கிறேன் நான். நிச்சயமாக உங்க பிரச்சனை தீரும், நீங்க கவலையே பட வேணாம். யாருக்கும் எதிராக பேசுறதுனா கிடையாது. நான் நின்னாலே யார் நின்னாங்களோ நிக்கலையோ, ஒட்டுமொத்த தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் நின்று உங்கள் இழப்பு, அதாவது இது படம் எடுக்கிறது சூதாட்டம், ஒத்துக்கிறேன். அது வேற. ஒரு சில குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பில்டப் கொடுத்து ஒரு சில தவறுகள் நடந்துருச்சு. வந்து அவர் 70 கோடி அடிச்சு போயிட்டார். அப்ப காட்சி கொடுக்குறேன், இங்க உள்ளவங்களுக்கு கொடுக்குறா மாட்டேங்கிறார். கொட்டுறதெல்லாம் கொண்டு போய் கர்நாடகாவில் தான் கொட்டுறாங்க, ஆந்திராவில் கொட்டுறாங்க, வெளிநாட்டுல கொட்டுறாங்க. ஆனா ஆள்றதுக்கு மட்டும் தமிழ்நாடு வேணும், தமிழை வேணும். கொண்டு போய் கொட்டுறதெல்லாம் கர்நாடகாவில் பாப்பா நீ வந்து படையாடு. கடைசி பார்த்தா இங்க அது என்னன்னு தெரியாது. இங்க பாரு நான் வச்சிருக்கேன், மன்னன் பாருங்க. இதுல எங்கேயாவது நம்ம இந்த படம் எடுத்த கம்பெனியில ரிஜிஸ்டர் இருக்கா? அவர் படம் எடுத்திருக்காருல்ல, 6 மாசம் 1 வருஷமா எடுத்திருக்காரு இல்லையா? முன்னாடி மஜா எடுத்த ஏன் உறுப்பினர் ஆக்கல? அவர் கூப்பிட்டு உறுப்பினர் ஆக்கணுமா இல்லையா? செயற்குழு உறுப்பினரால் போட்டுக்கலாமா இல்லையா? நம்ம கூப்பிட்டாங்க வாங்க ஏதாவது பண்ணுங்க பேசலாமா இல்லையா? ஏன் ஆக்கல? அப்புறம் எதுக்கு இந்த சங்கம்? ஆனா 10-15 வண்டியில தூக்கிட்டு ஓட்டு கேட்டு அரிசி பருப்பு போய் பிச்சை போடுவாங்க. என்ன கேவலம் இது? ஓகே, அதெல்லாம் பேசல. நன்றி நன்றி மன்னன் அவர்களே. என்ன இருந்தாலும் பல மாறுபட்ட கருத்து இருக்கலாம். நான் அதுக்கு குறுக்க நிக்கிறவன் இல்லை. நான் இந்த உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஆதங்கங்கள் என்னோட அடி வயிற்றுல இதே அண்ணா பெரியார் சிலைக்கு பிறகு முதுகு சூரியனுக்கு பல பேர் இங்க கூட்டம் போடுவாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி அல்ல. அடிவயிறு எரிய மிகப்பெரிய இழப்புக்குள்ளாகி இருக்கீங்க. உங்க இழப்புகள் மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சரி, ப்ரொடியூசரும் சரி, நிச்சயமா தீர்த்து வைப்பாங்க. அதுக்கான அனுகூலமா இன்று மாலைக்குள்ள உங்களுக்கு செய்திகள் வரும். அதில் நான் முன்னணி நினைப்பேன். நீங்க எதுவும் கவலைப்படவே வேணாம். ஏன்னா மீண்டும் மீண்டும் நான் இங்க வந்தது நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. ஜனவரி 25க்கு அப்புறம் எந்த பேருந்துலையும் திருட்டு விசிடி இந்த சிடியில படம் போட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த பிரைவேட் சேனல்லையும் எந்த புது படத்தை போட மாட்டாங்க. அந்த ஓட்டைகள் அடைச்சாவே திரையரங்கு உரிமையாளரோட மீட்டிங் போட்டு 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி ஒரு 30 ரூபா வரைக்கும் டிக்கெட்டுகளை ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் கொண்டு வந்தா நம்ம எந்த ஒரே நாள் அதை அடிப்படையை மாற்ற முடியும். இந்த இழப்புகள் ஆகாதுன்னு உறுதி கூறி உங்களுடைய உண்ணாவிரதம் வெற்றி பெறவும் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி நிச்சயமா உங்க இழப்பீடுகள் ஈடு செய்யப்படும். நான் முதலில் நிற்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.